வணக்கம். சிறுகீரை பருப்பு போட்டு எப்படி கடையலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை வாங்கி சுத்தமாக கழுவி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேம்மா. அப்புறம் மற்றபடி தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கல்சட்டியில் செய்யலாமா. கல்சட்டியை அப்படியே வெறும் சட்டியை அடுப்பில் வைக்கக்கூடாது. அதனால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பு பற்ற வச்சு அந்த கல்சட்டியை வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுடணுமா. ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி இதையும் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணுமா. இது கல்சட்டி சுடுற நேரம் மட்டும்தாம்மா லேட்டாக, மற்றபடி சட்டுன்னு ஆகிடாது. நல்லா வெங்காயமும் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம அந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இதோட சேர்த்துடலாமா. சேர்த்து இப்போ கீரை வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இது நல்லா கீரையை போட்டுட்டு ஒரு கலந்து கொடுத்துருங்கம்மா. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கங்கம்மா. அது நல்லா இருக்குது. அந்த புளி போட்டு கடையிறது நல்லா இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு புளியும் போட்டு சுத்தமாக மறுபடியும் கலந்து கொடுங்கம்மா. ஒரு 2 நிமிஷத்தில் கீரை வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கல்சட்டி சூடுன்றதுனாலே சட்டுன்னு வெந்துருமா. நம்ம மூடி போட்டு வேக வச்சோமா கீரையினுடைய கலர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கீரை வெந்துடும். கீரை வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடியே குக்கரில் நம்ம ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சுக்கணுமா. மஞ்சள் பொடியும் விளக்கணையும் போட்டு அந்த பருப்பு வேக வச்சுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொதிக்குது பாருங்களேன். அது கல்சட்டினுடைய மகிமை அது. இப்போ தண்ணி இந்த கீரையெல்லாம் ஓரமாக்கிட்டு அதில் நடுவில் இருக்கிற தண்ணியை எடுத்துடணுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிலே தான் கடைய போகிறோம். தண்ணியோடு கடைஞ்சோமா மூஞ்சிலெல்லாம் அந்த தண்ணி போட்டுடுமா, சுடு தண்ணி. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இது பாருங்கள் நல்லா சட்டுன்னு மசிஞ்சிரும். இந்த மத்தை போட்டு கடைஞ்சோமா சட்டுன்னு மசிஞ்சிருமா. இப்போ தேவையான பருப்பு போட்டுக்கலாமா. ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் பருப்பு போட்டிருக்கேன். நம்ம தேவைக்கு போட்டுக்கலாமா. நான் ஒரு 100 கிராம் பருப்பு வேக வச்சுருந்தேன். தேவைக்கு பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கணுமா. தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கணுமா. நம்ம இப்போ முன்னாடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா தண்ணி, வெந்த தண்ணி, அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கடைஞ்சி கொடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு துணியை பிடிச்சிக்கிட்டு கடையணுமா. அந்த நம்ம கீரை வெந்த தண்ணி இதோட கலந்துக்கணும் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட தண்ணி போட்டுக்கலாம். இது பாருங்கள் இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா. 1 ஸ்பூன் அளவு, அதாவது ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் இதை போட்டு வெடிக்க விட்டுட்டு ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கணுமா. 2 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் தான் நான் தாளிப்பேன். 2 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி கலந்து விட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதை இந்த கீரையோடு சேர்த்துடணுமா. அவ்வளோதாம்மா, ஒரு அருமையான கீரை மசியல் நமக்கு கிடச்சிடுச்சுமா. இது நல்லா இருக்குமா. வெள்ளை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு கூட ஒரு உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வச்சு சாப்பிட்டோமா ஜம்முன்னு இருக்குமா. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருள்மா. வாரத்துக்கு ஒரு 2 நாள் நம்ம கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டோமா நம்ம உடம்புக்கு நல்லதுமா. இந்த கீரையை பருப்பு போட்டும் கடையலாம், பூண்டு போட்டும் கடையலாம், பொரியலும் பண்ணலாம். யாருக்கு எப்படி பிரியுமோ அப்படி செய்து சாப்பிட்லாமா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.